எல்லோருக்கும் வணக்கம். நண்டு மசாலா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நண்டு சமைக்கிறவங்க எல்லாரும் நண்டு மசாலா பண்ணுவீங்க. ஆனா, ஒவ்வொருத்தருக்கு கைப்பக்குவமும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி நம்ம வீட்ல எப்போதும் சமைக்கிறதுக்கு யாராவது சமைக்கிறத பார்த்து, அதே மாதிரி நம்ம வீட்ல செய்தாச்சுன்னா, புதுசா ஏதோ புது டேஸ்ட்ல நம்ம சமைச்ச மாதிரி இருக்கும். நான் இந்த நண்டு மசாலா சஞ்சய் நானு விலாக் சேனல் சிஸ்டருக்கு வீடியோ பார்த்து நான் செய்தது. புதினா சாதம் செய்திருக்கேன். அதுவும் அவங்கள பார்த்து செய்தது தான். கோவக்காய் பக்கோடா பண்ணியிருக்கிறேன். இது எங்கள் வீட்டில் நண்டு சாப்பிடாதவங்களுக்காக செய்தது. நண்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம், ரெண்டு ரெண்டாட்டு இந்த மாதிரி உடைச்சும் போட்டுக்கலாம். இதுக்கு கால் எல்லாமே நம்ம இஞ்சி தட்டுவோம்ல, அந்த கல் வச்சு ஒரு தட்டு தட்டி போட்டோன்னா, இது நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸி. மசாலா எல்லாமே உள்ளாடி நல்லா இறங்கியிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இனி இதில் சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், தண்ணி எதுவுமே விடாமல் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இனி இதில் ஒரு கைப்பிடி நிறையா மல்லிக்கீரை, 2-3 கொத்து கருவேப்பிலை. இந்த மல்லிக்கீரையும் இந்த கருவேப்பிலையும் இதில் போடுறோம்ல, இதுதான் இந்த மசாலாவுக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நார்மலாட்டு கருவேப்பிலையெல்லாம் நம்ம தூக்கி தூக்கி சைடில் வச்சுருவோம். இந்த மாதிரி அரைச்சாச்சுன்னா கருவேப்பிலைக்கு சத்து ஃபுல்லாக நமக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சுது. இனி ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கல்லுப்பு. இந்த உப்பு நான் நண்டுக்கும் சேர்த்தே தான் போட்டுடுறேன். தண்ணி எதுவுமே விடாமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு, ஜீரகம், நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக சேர்த்து போட்டும் அரைக்கலாம். நான் சின்ன மிக்ஸி அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு அரைச்சிட்டேன் நான். இனி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை இதில் போட்டாச்சுன்னா அந்த எண்ணெயில் பொரியும் போது நல்ல வாசனையாட்டு இருக்கும். இனி இதில் அரைச்சி வச்சக்கூடிய மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம். சஞ்சய் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மசாலாவை நண்டுலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதே கூட போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சிலருக்கு இந்த நண்டு போட்டுட்டு இதில் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செய்துக்கலான்ட்டு. நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் இந்த மிக்ஸியில் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு அதையும் கழுகி அப்படியே இதில் விட்டுடலாம். நிறைய தண்ணி நமக்கு விடணும்னு வேண்டாம், கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு போதும். நல்லா இதையும் நல்லா மசாலா இந்த தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா இதுலேயும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறிட்டு இதை மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். எடையே நம்ம பார்க்கணும், திறந்து லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இந்த சீ ஃபுட் இருக்குல்ல, சீ ஃபுட் எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வெந்துடும். இந்த மசாலா நம்ம இப்படி பண்ணுறனால வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம தனித்தனியாட்டு அதில் இருக்காது. அது மட்டும் கிடையாது, தனித்தனியாக வதக்கும் போது ரொம்ப நேரம் எடுக்கும். இது எல்லாமே மொத்தமாட்டு அரைக்கிறனால டக்குன்னு நமக்கு சமைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இதை நம்ம வெள்ளை ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இது ட்ரை ஆட்டு இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா சேர்ந்து அப்படி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சமைக்கலாம் இதை. ஆக்சுவலாக அவங்க இந்த வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரையெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சாங்க. எனக்கு அது மறந்துட்டுது. நான் இது சமைச்சிட்டே இருக்கும்போது அவங்க வீடியோவை திரும்ப ஒருக்கா பார்க்கும்போது அவங்க தேங்காய் போட்டது பார்த்துட்டு நான் கடைசியில் கொஞ்சமாக தேங்காயில் தண்ணி போட்டு நான் அரைச்சி இதில் போட்டேன். நீங்கள் தேங்காய் அந்த வெங்காயம், தக்காளிலாம் அரைக்கும் போதே அதில் போட்டால் தண்ணி எதுவுமே விட வேண்டாம், அப்படியே அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல மசாலா எல்லாமே இந்த நண்டில் பிடிச்சி இப்படி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டாட்டு இருந்துச்சுது. நல்ல கார சாரமாட்டு இது இருக்கும்.
இருமல், நமக்கு சளியெல்லாம் பிடிச்சிருக்கும்போது, இந்த நண்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டு ரசம் அதெல்லாம் கூட நெறைய பேர் செய்து சாப்பிடுவாங்க. இதே மாரி நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா அந்த கார சாரமாட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் இந்த மாரி கருவேப்பிலையும் போட்டு வச்சாச்சுன்னா, இந்த ஹோட்டல்லலாம் நமக்கு நண்டு வாங்குனா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இருக்கும். எங்க வீட்ல என் பையன்ட்ட நான் நெறைய மெத்தட்ல நண்டு வீட்ல சமைப்பேன். இது புதுசா நான் பண்ணனால, நான் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த நண்டெல்லாம் டேஸ்ட்டா இருந்துச்சுதா, இது ரொம்ப நல்லா இருக்குதான்னு கேட்டேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த புதினா சாதமும் சஞ்சய் சிஸ்டர பார்த்தா நான் பண்ணது. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான். ஒரு கைப்பிடி நெறைய புதினா கீரை, அதில கொஞ்சமாட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு போட்டு அரைச்சிட்டு, நார்மலாட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி இந்த அரைச்சதையும் போட்டு வதக்கிட்டு, வேணுன்னா கிரீன் பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். இல்லன்னா ஏதாவது கேரட், பீன்ஸ் அந்த மாரி போட்டு நம்ம ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும். இந்த புதினா சாதமும் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டா ஜீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க புதினா சாதமும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நண்டு மசாலா ஆக்சுவலாட்டு நீங்க நண்டுக்கு பதிலாட்டு ப்ரான்லயும் இதே மசாலா மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இனிமே சிக்கன்ல கூட இதே மசாலா மெத்தட்ல பண்ணலாம். மஷ்ரூம்ல கூட நீங்க பண்ணலாம். நான் வந்து பெப்பர் சிக்கன் நான் ஒரு டைம் ஒரு டிவியில நான் பார்த்துட்டு ரொம்ப முந்தி பார்த்துட்டு, அந்த மெத்தட்லே நான் வந்து வேற பெப்பர் நண்டு, பெப்பர் முட்டை, பெப்பர் ப்ரான் அதெல்லாம் பண்ணுவேன். சேம் நீங்க இதே மசாலா மெத்தட்லே நீங்க வந்து வேறையும் ட்ரை பண்ணி பாருங்க. நண்டு நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த மாரி ஈஸியாட்டு நம்ம உடைச்சா, இந்த மாரி ஃப்ளெஷ் வந்து ஈஸியாவே நம்ம எடுத்துடலாம். ஃப்ளெஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராட்டம் இருக்கும். அப்புறம் அதில இருக்க சின்ன சின்ன கால்லாம் நம்ம லைட்டா நம்ம சாப்பிட்டாலே அதில இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்துரும். நெறைய பேருக்கு நண்டு சாப்பிட தெரியாது. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்திலே 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க வீட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க நண்டு சாப்பிட தெரியாதுன்ட்டு. நான் முந்தியெல்லாம் எங்க வீட்ல சமைச்சேன்னா, அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுப்பேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில நீங்க ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். புதுசா ஏதோ புது டேஸ்ட்ல பண்ண மாதிரி இருக்கும். புதினா, மல்லிக்கீரை எல்லாமே நம்ம அரைச்சி நம்ம பண்றனால, இது எல்லாமே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.